விஷ்ணு பூமியில் விவசாய இடத்த பூரா அப்படியே தீ வச்சு எரிக்கான். கைலாசத்தில் அழகா அவருக்கு முன்னாடி ஒரு கண்ணுனா தென்னை மர கண்ணு. சோழி முடிச்சிட்டியடா, தீ வச்ச தீ கைலாசத்தில் வந்து தொடணும், பிடிக்கணும். அது அவருக்கு முன்னாடியே நீ மானிட பிறவி தீ வச்ச தீ முன்னாடி வந்துருச்சு. அவருக்கு முன்னாடி நீதி நியாயத்தை திராசை பிடிச்சி நிற்கிற இடத்துல கைலாசத்தில் நீ இட்ட மானிட பிறவி. இப்போ அணுகணுகா மானிட பிறவி. அவன் உடம்பு எரிச்சே குளோஸ் பண்ணுவார். சாம்பலாக ஆயிடுவான். ஆணும் பெண்ணும் அப்படியே சருகா அவன் வீட்டில் ஈசானத்தில் அடுப்பு போட்டு எரித்து திங்கானா அந்த மாதிரி அவன் குடும்பமே அப்படியே அணுகணுகா அப்படியே சாம்பலாக்கிடுவார். எரிச்சலை விடுவார். ஈரக்கோலையிலேருந்து அவன் கை, 2 கை, காலு, கை எல்லாம் மண்டை மூளையில் அப்படியே எரிச்சலை விடுவார். எரிச்சலை விட்டோன்னே அப்படியே வழி எடுத்து சுடுகாட்டுக்கு எரிப்புக்கு போவான். முக்கால் சத்தியம் நீதிமன்ற கோர்ட்டில் இன்றைக்கி எரியுதார். எரியட்டும்னு சொல்லி இளமச்சம்பழம் கனியை வீசி எரியுதார். ஒன்றும் ஓடாது. எல்லா பெட்டிஷன் வழக்கு ஆடுது, ஓடுது, வருது. பேப்பரை பார்த்தா அந்த பேப்பரே எரியும். கண்ணால் பார்க்குற நீதிபதி ஜட்ஜி கோட்டார் அந்த பேப்பர் எரியும். தக்கன்னு எரியும். கையெழுத்து போட முடியாது, கையெழுத்து வர முடியாது, வராது, போவாது. வீட்டில் நிம்மதியான தூக்கம் நீதிபதி ஜட்ஜி கோட்டாருக்கு கொடுக்க மாட்டார். தூங்க விட மாட்டார். தூக்கம் வராது. முக்கால் சத்தியம் வழக்கறிஞர்களும் தூங்கிட மாட்டான். நிம்மதியான தூக்கம் ஆணுக்கு பெண்ணுக்கும் வீட்டில் தூங்க விட மாட்டார். இனிமேல் அடிக்கிற அடியில் அப்படியே அலற விடுவார். இப்போ போட்ட இன்னைக்கு 5 வருஷம் ஆண்டு காலமாக நாங்கள் கணக்கு போட்ட கணக்கு உங்களுக்கு வேடிக்கை, சிரிப்பு, கொண்டாட்டம்ட்டார். கொண்டாட்டம் நம்ம வந்து லேசாக போடுதோம். இது சும்மா ஏதோ கொட்டு மேலே அடித்து நம்ம விடுதோம்னு சொல்லிட்டார். அவரே சொல்லிட்டார். கடவுளை எங்கள் அண்ணன் ஈஸ்வரனே சொல்லிட்டார். இப்போ அடியை பாடுறா அப்படின்ட்டார். தமிழ்நாடு முழுவதும் எரிச்சல்ல விடுதம் பாரு, உடம்புல எரியும் பாரு. முக்கால் சத்தியம் ஜட்ஜி அவர் உட்கார்ந்துருக்காரு. கீழே வாதாட்டங்கள் நடத்தக்கூடாது. புரியுதா? 1558 சேட்டை பண்ணி வச்சுருக்கான். இப்போ அரசியல்வாதி வீடு பூரா எரிஞ்சிட்டார். கனியால் எலுமிச்சம்பழம் கனி தமிழ்நாடு முழுவதும். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. தமிழ்நாடு இப்போ எரிஞ்சிக்கிட்டே இருக்கார். ஒவ்வொருத்தன் வீட்டில் அரசியல்வாதி, பஞ்சாயத்து போர்டு தலைவர் இருக்கிறவன், வார்டில் இருக்கிறவன், எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சருக்கு அப்படியே எரிஞ்சிட்டார் வீட்டில். அவன் உதய சூரியன் சின்னத்தை வச்சு ஆட்டுதானா. இப்போ இவர் எரிச்சலை விடுவார். அவன் குடும்பம் சென்னை மெட்ராஸில் முதலமைச்சர் குடும்பம் தக்கன்னு குண்டி வழியாக அவன் மண்டை மூளை வழியாக குடும்பமே எரியும். தக்கன்னு எரிஞ்சு அப்படியே சாம்பலாக ஆக்கிடுவார். அடித்து நொறுக்கையில் அவன் சாம்பலாக போயிடுவான். சென்னை மெட்ராஸு அடித்து நொறுக்கையில் சாம்பலாக போயிடுவான். இன்னையிலேருந்து சூரியன் பவரால் அவனும் எரிப்பான். எரிக்கையில் அவன் 3 மண்டை மூளை. இவனால் தமிழ்நாடு முழுவதும் இப்போ ரத்தம் சிந்தும். பூமியில் போகும். எல்லாம் எரிச்சலில் போகும். எல்லாம் ட்ரெயின் எரியுதா, எல்லாம் சென்னை மெட்ராஸ் அங்கங்கே கசிவில் எரியுதா, இன்னும் எரியும். ஒரு சிட்டி கிராமத்தில் எரிக்க விடுவார். எரித்து அப்படியே அலற விடுவார். இவன் 26 இவன் பதவி விட்டு காலி பண்ண உள்ள இவன் மேலே எல்லாம் வச்சு இவன் குடும்பமே எந்த மாவட்ட சிட்டி கிராமத்தில் மொத்துன்னு மொத்தி கையை காலம் பிச்சு எறிவான். முக்கால் சத்தியம் தமிழ்நாடு முதலமைச்சர் குடும்பம் சோழி முடிஞ்சு வச்சு. முக்கால் சத்தியம் மோட்டா